நல்ல சுத்த சித்தம் ராமனையும் பரதனையும் ஒன்றாக நினைக்கிறேன் சொன்ன கைகையினுடைய சித்தத்தை கலைச்சிருக்காள் பார்வோளை கூனி. என்ன சொன்னால் தெரியுமோ, ராமனை பத்தி பேசினா இவளிடத்துல ஏறாதுன்னு உடனே கௌசல்யை பிடிச்சு விட்டாள். பட்டாபிஷேகம் ஆனதே மாதபக்தன், அம்மாவை போய் நாமன் நமஸ்கரிப்பன், அம்மா 2 வரம் வேணும்னு கேட்பள், உடனே தந்தைன்னு சொல்லுவன். என்ன கேட்பள் தெரியுமா கௌசல்யே, உன்னையும் உன் பிள்ளையும் தம் வீட்டுல வேலை செய்யணும்னு சொல்லுவள். ராம பட்டாபிஷேகமான இப்படி கௌசல்யக்கு போய் வேலை செய்யணும் நீயும் பிள்ளையும். என் உயிரோட சக்கரத்துக்கு வேலை செய்வேனால் கைகை, ராம பட்டாபிஷேகம் ஆனா நீ செய்யணும் பரதனும் செய்யணும். புத்திரஸ்ட தவ பிரேஷ்யபாவம் கமிஷ்யத்தின்னாள். இப்படி சொன்னாள். ராம பட்டாபிஷேகம் ஆனா உன் பிள்ளை நீ 2 பேரும் செஞ்சு வேலை செய்யணும் நாள். அப்படியானா ராம பட்டாபிஷேகம் ஆகாமல் இருப்பதற்கு என்ன மார்க்கம்னு காட்டாள் கைகை. அவளை இப்படி கேட்க முடியா பண்ணிவிட்டாள் இவள். அது மாதிரி கேட்க முடியா பண்ணி நான் எல்லாம் முன்னாடியே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் நாளாம் கூலி என்ன நாள். தெய்வாசுர யுத்தத்துல முன்பு ராஜாவை மூர்ச்சிதனான ராஜாவை நீ ரட்சிச்ச போது உனக்கு 2 வரம் தருவதாக சொன்னாரே, அந்த வரனை பின்பு வாங்கிக் கொள்வதாக சொன்னியே, அதை இப்ப கேளுனாலாம். அவளுக்கே ஞாபகம் இல்லை. கைகைக்கே இவன் நினைப்பு வச்சுக்கிட்டு இந்த அடைஞ்ச பண்றதுக்காகவே கூட வந்திருக்காள். தேவலோகத்திலிருந்து துந்துபின்னு கந்தர்வ ஸ்திரீ அவள், தேவர்கள் அனுப்பிச்சு வந்தவள் அவள். அதை இப்ப கேளுனாள். என்ன கேட்பேன்னாள், முதல் வரனால பரதனுக்கு ராஜ்யாபிஷேகம்னு கேளு, 2வது வரனால என்ன கேட்பதுன்னாள். 14 வருஷம் ராமனே ஜட்டாஜனதாரியாய் வன்னி விருத்தியாய் உனிவேஷம் கொண்டு நிர்ஜனமான தண்டகையில போய் காழ்கிழங்க புதிச்சு கஷ்டப்படணும்னு கேளுனாள். காக்கிறேன்னாள். இப்படி இல்ல நீ அலங்காரம் பண்ணிட்டு காக்கப்படாது, இந்த புதுப்புடவையெல்லாம் அவுத்து பழம்புடவையை கட்டிக்கணும், பின்னிண்ட பின்னல அவுக்கணும், வச்சிண்ட புஷ்பத்தை எடுக்கணும், போட்டுண்ட ஆபரணத்தை கட்டி எறியணும், கோபாகாரத்துல போய் சயனம் பண்ணிக்கணும். குரோதாகாரம் பவிஷ்யாத்ய க்ருத்தேவாஸ்வபதே சுதே சேஷ்வானந்தர்ஹிதாயாம் த்வம் மூமௌ மலினவாசினி மாஸ்மைதம் பிரத்யுதீட்சேதாः மாசைனமபிபாஷத உதந்தி சாபிதம் திருஷ்ட்வா ஜகத்யாம் சோகலாலச. கோபம் வந்தா படுத்துக்கிறதுக்குன்னு ஒரு இடமாம் ராஜ கிரகத்துல. இது என்னத்துக்குன்னு அவசியம் விட்டாள். எங்கேயாவது மண்டை உடஞ்சா கட்டிக்கிறதுக்குன்னு பேண்டேஜ் வாங்கி வச்சுட்டு போனோம். நம்ம சில துஷ்ட பயலா இருப்பான் ஆத்துல, அந்த ஆத்துல வாங்கி கூட வச்சுக்கிறா இருப்பான். கட்டாயம் உடைய அவனுக்குன்னு தெரிஞ்சுட்டேன். அது மாதிரி கோபம் வந்தா படுத்துக்கிறதுக்குன்னு ஒரு இடமா. அதுக்கெல்லாம் காரணம் சொல்லியிருக்காள் அர்த்தசாஸ்திரத்துல, கௌசல்யா அர்த்தசாஸ்திரத்துல. அங்க போய் நீ படுத்துக்கணும், விருப்பில்லாத இடத்துல படுத்துக்கணும், மலினமான புடவையை கட்டிக்கணும். ராஜா ஐ பிரியே அரே காந்தேன்னு கூப்பிடுவர். கண்ணை திறந்து பார்க்கப்படாது, ஏன்னு கேட்கப்படாது. மாஸ்மைனம் வந்த உடனே என்ன பண்ணணும் தெரியுமா? வந்ததே ஆழனம். உதந்தி சாபிதம் திருஷ்ட்வா ஜகத்யாம் சோகலாலச. வந்ததே என்ன மாடி திடீர்னு அழுவே என்று காட்டா. முன்னாடி அழுது விடப்படாது, அழுதுன்னா அப்புறம் அழ முடியாது. வந்ததுக்கு அப்புறம் அழணும். அழறத்தையும் பிறண்டு பிறண்டு அழணும். பூமியிலே நாளாம் ஜகத்யாம் சோகலாலசா, கீழே பிறண்டு பிறண்டு உருண்டு அழணும் நாளாம். இப்படி துர்புத்திய உபதேசம் பண்ணினாள். எல்லா குடும்பத்தை இது மாதிரி தான் கெடுத்து விடுவாள். அழகா ஒத்துமையா இருக்கிற குடும்பத்தை உனக்கு என்னடி புள்ளியா விட்டியா, அவனுக்கு ஏராளமான குழந்தை, நீ என்னத்துக்கு நீ உழைக்கிற எந்தாத்துல அவன் இன்னைக்கே எல்லாத்தையும் உன் பேர்ல எழுதி வைக்க சொல்லியும் அழகா
கோவில் சுவாமி தரிசனத்துக்கு போனவளை திரும்பி வரும்போது பிசாசி போட்டு விபூதி போட்டு கிளப்பினா போல மணிவிடுவல்னே ஒரு பாட்டி. அவன் எதையாவது கிளப்பி விடுவல் நல்ல குடும்பம் ஒரு நிமிஷத்துல சின்ன பின்னமா போயிடும். அவன் கெட்டிக்காரி ஸ்திரீயா இருந்தா எனக்கு என்னடி எல்லாம் எங்க குழந்தைதான் சொல்லுவாள். அதுவும் அசடா இருந்துட்டான்.